Hi students, இந்த செஷனில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா law of mass action. ஸோ இந்த கான்செப்ட் வந்து கிளாஸ் 11 லெசன் வந்து physical and chemical equilibrium. ஓகே, இப்போது இந்த law of mass action அப்படின்னு சொன்னால் என்ன, இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் நாம் இந்த கிளாஸில் இப்போ டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். ஒரு chemical reactionல will take reactants, the reactant gives products, reactant gives products. இது ஒரு general chemical equation. ஒவ்வொரு chemical reactionsக்கும் ஒரு rate இருக்கும் இல்லைங்களா, the rate of the chemical reaction. rate என்றது அந்த reaction உடைய speed தான் நம்ம என்ன சொல்றோம், rate அப்படின்னு சொல்றீங்க. இந்த rate of the chemical reaction எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் the rate of the reaction also will increase. அப்போ the rate of the chemical reaction is directly proportional to the concentration of reactant அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ பாருங்க, ஸோ டிஃபைன் law of mass action. The rate of the chemical reaction is directly proportional to the concentration of the reactants. concentration of the reactants அப்படின்னு எழுதணும். எந்த ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாலும் இந்த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ரேட் என்ன ஆகும், ஆல்டர் ஆகும். ஹை கான்சன்ட்ரேஷன் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும், லோ கான்சன்ட்ரேஷன் ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும். The rate of the chemical reaction directly proportional to the concentration of the reactants. இதான் வந்து law of mass action அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ rate directly proportional to the இந்த concentration of reactants நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராக்கெட்ல நீங்க போட்டுக்கலாம், ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டுக்கலாம். ஓகே, இப்போ reactants நான் ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டா நீங்க எப்படி சொல்லணும், concentration of reactants அப்படின்னு சொல்றீங்க. concentration of reactants, அப்போ rate of the chemical reaction directly proportional to the concentration of reactant. This is called a law of mass action. Okay, right. இப்போ நம்ம ஒரு chemical equation எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, a plus b gives some products. a plus b gives some products. ஓகே, இதுல இந்த A ஒரு one of the reactant, B is another reactant. இப்போ இதுல X moles of A வந்து ரியாக்ட் ஆகுது, அதே மாதிரி Y moles of B வந்து ரியாக்ட் ஆகுது. இந்த X and Y என்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் A and B. அப்படி இல்லைன்னு நீங்க என்ன சொல்லலாம், கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது வரக்கூடிய இந்த நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்றோம், x and y அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு நாம எப்படி இந்த ரேட் ஃபார்முலாவை எழுதுறது அப்படின்னு பாருங்க. அப்போ ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். இங்க என்ன ரியாக்டன்ட் நம்ம யூஸ் பண்றோம், ஒரு ரியாக்டன்ட் வந்து A, இன்னொரு ரியாக்டன்ட் வந்து நம்ம B அப்படின்னு சொல்றோம். அப்போ கான்சன்ட்ரேஷன் நீங்க என்ன யூஸ் பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்றீங்க. அப்போ ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் A அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் A அப்படின்னு போட்டீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ரியாக்டன்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அதே மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் B அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து ப்ளஸ் சைன் இருக்கும், பட் நம்ம இந்த ரேட் ஃபார்முலால நீங்கள் ப்ளஸ் போடக்கூடாது, இங்கே என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் x மோல்ஸ் ஆஃப் A இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம A பவர் x அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் y, இந்த y வந்து நீங்க B பவர் y அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. இதுதான் வந்து அந்த ரேட் எக்ஸ்பிரஷன் நீங்க எழுதுற மெத்தட். அப்போ ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். புரியுதுங்களா? இப்போ இந்த x y அப்படின்றது இது வந்து A பவர் x B பவர் y என்றது இது வந்து இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் எங்க போய்டும், ரேட் ஈக்குவேஷன் நமக்கு பவர்ல போய்டும். ஓகே, ரைட். இப்போ ஒரு ரியாக்டன்ட்டை நாம இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டா நீங்க என்ன சொல்றீங்க, this is nothing but என்ன சொல்றீங்க, கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றீங்க. கான்சன்ட்ரேஷன் என்ன கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is nothing but molar concentration. புரியுதுங்களா? this is called a molar concentration அப்படின்னு சொல்லணும்.
இந்த மோலார் கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது this is nothing but molarity. so already நீங்க lower classல molarity படிச்சிருப்பீங்க. so you know what is molarity? so molarity or molar concentration which is equal to number of moles of solute divided by volume of solution in liter. இதான் n by v. n by v is nothing but another molar concentration or molarity. what is molarity? molarity is nothing but number of moles of solute so dissolved in 1 liter of the solvent, or number of moles of solute divided by volume of the solution, we can say molarity. right, இதனோட யூனிட் என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா n வந்து number of moles இல்லீங்களா. அப்போ மோல் நியூமரேட்டர்ல வந்து மோல் இருக்கு, divided by volume, volume வந்து liter, அப்போ we can write mole per liter. the unit of the molar concentration mole per liter, or we can write mole per decimeter cube அப்படினு எழுதலாம். mole per decimeter cube, 1 liter equal to 1 decimeter cube, we can write mole per liter or mole per decimeter cube. அப்போ இந்த A and B ஓட கான்சென்ட்ரேஷனை நம்ம எதுல எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா மோல் per literல நாம எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஓகே, இந்த மோலார் கான்சென்ட்ரேஷனுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இத நீங்க என்ன சொல்லணும், ஆக்டிவ் மாஸ் அப்படினு சொல்லணும். this is called a active mass. இப்போ நாம இந்த ரியாக்டன்ஸை வந்து நான் ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். இப்போ A வை நான் ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டிருக்கேன், B யை ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். இது நீங்க எப்படி சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A ன்னு சொல்லலாம், அப்படி இல்லனா ஆக்டிவ் மாஸ் ஆஃப் A அப்படினு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம், மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் B அப்படினு சொல்லலாம், அப்படி இல்லனா ஆக்டிவ் மாஸ் ஆஃப் B அப்படினு சொல்லலாம். so instead of molar concentration we can use active mass. அப்போ what is the meaning of active mass? so active mass is nothing but molar concentration. ஒரு சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷனை மோல் per literல எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், அது ஆக்டிவ் மாஸ்ன்னு சொல்லலாம். if the concentration of the solution is given in terms of mole per liter, which is also called a active mass. what is the unit of active mass? the unit of active mass is mole per liter. ஓகே, அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா நீங்க அது என்ன சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா simply we can say active mass or molar concentration. ஓகே, இப்போ இந்த law of mass action உடைய டெஃபினிஷனை கவனிங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல A என்றது ஒரு ரியாக்டன்ட், B என்றது இன்னொரு ரியாக்டன்ட். ஓகேங்களா, இப்போ கவனிங்க, the rate of the chemical reaction directly proportional to the product of molar concentration of reactants. புரியுதுங்களா, the rate of the chemical reaction directly proportional to the product of molar concentration of the reactants. மோலார் கான்சென்ட்ரேஷனுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஆக்டிவ் மாஸ் அப்படினு சொல்லலாம். வேற எப்படி டிஃபைன் பண்ணலாம், the rate of the chemical reaction directly proportional to the product of active masses of the reactant at fixed temperature is called a law of mass action. okay students, appo define law of mass action. so very simple, we can define the rate of the chemical reaction directly proportional to the product of the active masses of the reactant. this is nothing but law of mass action. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் வந்து law of mass actionக்கு நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுடுது. the rate directly proportional to the concentration of reactant. இந்த கான்சென்ட்ரேஷனுக்கு பதிலா நம்ம என்ன சொல்றோம், மோலார் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். மோலார் கான்சென்ட்ரேஷன் பதிலா என்ன சொல்றீங்க, ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் த ரியாக்டன்ட். திஸ் இஸ் நதிங் பட் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு எப்படி நம்ம இந்த ரேட் ஃபார்முலாவை எழுதுறது, புரியுதுங்களா? அப்போ ரேட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a power x into b power y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்க போறோம். இப்போ இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி so we are going to find out the equilibrium constants kc and kp. ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன சொல்லுவோம், kc and kp ன்னு சொல்லுவோம். சோ இதை டெரைவ் பண்றதுக்கு நம்ம என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் நமக்கு தேவைப்படுது. ஓகே, சோ இதான் நம்ம என்ன சொல்றோம், application of law of mass action. By using law of mass action we can find out the value of kc and as well as
Kp. Students கவனிங்க, application of law of mass action. Mass action, law of mass action definition உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு general chemical equation எடுத்துக்கிறோம். A plus B gives C plus D. இந்த reaction வந்து ஒரு reversible reaction. இது ஒரு equilibrium reaction. இதுல X, Y, L, M இதெல்லாம் number of moles of reactants or products, or we can say this is coefficients of reactants and products அப்படி நாம சொல்றோம். ஓகே, இந்த chemical reaction ஒரு reversible reaction. ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன் என்ன சொல்லணும்? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றீங்க. இது நீங்க பேக்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டை நம்ம என்ன சொல்லணும்? RF அப்படின்னு சொல்றீங்க. RF is nothing but rate of forward reaction. அதே மாதிரி இப்போ பேக்வர்ட் ரியாக்ஷன் எடுத்துக்கிறீங்க. பேக்வர்ட் ரியாக்ஷன் we can write RB. RB is nothing but என்னது? பேக்வர்ட் ரியாக்ஷன். or we can write RR அப்படின்னு கூட போட்டுக்கலாம். RR அப்படின்னா rate of the reverse reaction. RR அப்படின்னு போட்டுக்கலாம், or RB அப்படின்னு போட்டுக்கலாம், rate of backward reaction. Okay, so RF is nothing but rate of forward reaction, RB is nothing but rate of backward reaction. Okay students, இப்போ ஒரு forward reaction நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எது reactant? Aவும் Bயும் reactants. ஆனா ப்ராடக்ட் வந்து C and D. ஆனா பேக்வர்ட் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எது ரியாக்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா Cயும் Dயும் ரியாக்டன்ட், Aவும் Bயும் ப்ராடக்ட். So forward reaction, for forward reaction A and B are the reactants. For backward reaction C and D are the reactants. இந்த ரியாக்ஷன் புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, so what is the meaning of law of mass action? Law of mass action என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா the rate of the chemical reaction directly proportional to the concentration of the reactant. இப்போ இங்க பாருங்க, இதுதான் ரேட். அப்போ இது வந்து rate of forward reaction. அப்போ forward reaction இருக்கு இல்லையா, இதோட ரேட் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா A and B டிபெண்ட் பண்ணிருக்கும். ஏன்னா இதுதான் இதுக்கு ரியாக்டன்ஸ். அப்போ A B யோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த RF ஓட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். Okay, அப்போ the rate of the forward reaction directly proportional to the concentration of A and B. அதே மாதிரி rate of backward reaction directly proportional to the concentration of C and D. என்ன law of mass action என்ன சொல்லுது? The rate directly proportional to the concentration of reactant. அப்ப RF க்கு வந்து forward reaction எது reactant? AB reactant. Backward reaction எது reactant? CD reactant. Now you apply law of mass action. According to law of mass action, the rate of forward reaction RF directly proportional to the molar concentration of reactant or active masses of the reactant. எப்படி எழுதுவீங்க? square bracket of A into square bracket of B அப்படின்னு எழுதணும். ஓகே, ரைட். இந்த A எத்தனை மோல்ஸ் இருக்கு? X மோல்ஸ். எங்க கொண்டு போறீங்க X மோல்ஸ்? A பவர் X ன்னு எழுதுறீங்க. B எத்தனை மோல்ஸ் இருக்கு? Y மோல்ஸ். அப்போ B பவர் Y அப்படின்னு எழுதுறோம். அப்போ the rate of the forward reaction directly proportional to the product of active masses of A and B. Okay students. Okay, இப்போ நாம என்ன பண்றோம்? You remove the proportionality and அதுக்கு மேல இப்போ equal to போடுறீங்க. அப்போ RF equal to இதை எடுத்துட்டு equal to போட்டா இங்க என்ன வரும்? ஒரு கான்ஸ்டன்ட் வரும். K into active mass of A power X, active mass of B power Y அப்படின்னு எழுதுறோம். For forward reaction, so we should write KF அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அப்போ what is RF? RF is nothing but rate of forward reaction. KF is nothing but rate constant for forward reaction அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். Okay, so this is for என்ன reaction? This is for forward reaction. This is for forward reaction. Next you take backward reaction. You take backward reaction. Backward reaction பொறுத்த வரைக்கும் எது ரியாக்டன்ட்? சியும் டியும் ரியாக்டன்ட். அப்போ அதனுடைய ரேட் வந்து ப்ரொபோர்ஷனல் டு சி அண்ட் டி. அப்போ ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷன் ஆர்பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சி அண்ட் டி அப்படின்னு போட்டுக்கணும். புரிஞ்சு போச்சுங்களா? ஓகே, அப்போ ஆர்எஃப் வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஏ அண்ட் பி.
RB வந்து proportional to C and D. ஏன்னா இதுக்கு இதுதான் reactant. இது increase பண்ணா இந்த speed உங்களுக்கு increase ஆகும். அப்போ rate of the backward reaction directly proportional to the active masses of C and D. C எத்தனை moles இருக்கு? L moles. அப்போ C power L. D எத்தனை moles இருக்கு? M moles. அப்போ D power M. Okay. You remove this proportionality. RB equal to என்ன வரும்? K into active mass of C power L active mass of D power M. இந்த K நீங்க என்ன பண்ணணும்? KB அப்படின்னு போட்டுக்கணும். KB is nothing but என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து என்ன கான்ஸ்டன்ட்? இது வந்து rate constant for forward reaction. This is the rate constant for backward reaction. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். அப்போ RF என்றது rate of forward reaction. KF என்றது rate constant of forward reaction. RB என்றது rate of backward reaction. KB என்றது rate constant of backward reaction. This is equation number 2 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. Okay, அப்போ RF equal to KF into A power X into B power Y. RB equal to KB into C power L into D power M. Okay students, now what is the condition of equilibrium? What is the condition of equilibrium? ஒரு ஈக்லிபிரியம் அப்படின்னு எப்போ நம்ம சொல்கிறோம்? ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஈக்லிபிரியம் ரீச் ஆச்சுன்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டும் பேக்வர்ட் ரியாக்ஷன் ரேட்டும் ஈக்குவலாக வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? அதை ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். த ரியாக்ஷன் அட்டைன்ஸ் ஈக்லிபிரியம். தட் மீன்ஸ் RF equal to RR. This is the condition of equilibrium. ஸோ இது உங்களுக்கு 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. த கண்டிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் வந்து RF equal to RR இல்லை KF equal to KB அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இது உங்களுக்கு வந்து என்ன கண்டிஷன்? ஸோ கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா RF equal to RR அப்படி இல்லைன்னா RF equal to என்ன போட்டுக்கிறீங்க? RB அப்படின்னு போட்டுக்கிறீங்க. The rate of the forward reaction equal to rate of the backward reaction. Okay students. Okay, now RF equal to RB அப்படின்னு சொன்னா இதான் RF ஓட ஃபார்முலா ஈக்குவேஷன் 1. இது RB ஈக்குவேஷன் 2. இது ரெண்டும் ஈக்குவல். ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷனும் 2ம் ஈக்குவல் பிகாஸ் RF equal to RB. அப்போ we can take KF of A power X into B power Y equal to இதுவும் ஈக்குவல். RFம் RBயும் ஈக்குவல் டு KB into என்ன வரும்? C power L into D power M. C power L into D power M. Okay students. Okay, so now என்ன பண்றீங்க? இந்த KB நீங்க கொண்டு வந்துருங்க. KF by KB equal to C power L into D power M divided by A power X into B power Y. Okay students, இப்போ இங்கே பாருங்க இது வந்து rate constant of forward reaction, இது rate constant of backward reaction. அப்போ the ratio of rate constant of forward reaction to the rate constant of the backward reaction is also a constant that is called a equilibrium constant Kc அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்போ KF க்கும் KB க்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்றோம்? Kc அப்படின்னு சொல்றீங்க. This Kc is nothing but equilibrium constant. This is nothing but equilibrium constant. Now Kc equal to என்ன ஃபார்முலா வரும்னு பாருங்க. C power L into D power M divided by A power X into B power Y. So this is nothing but another equilibrium constant Kc. Okay, right. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன்ல AB வந்து ரியாக்டன்ஸ், CD என்னது? ப்ராடக்ட். ஓகே, இப்போ நீங்க லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணி நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Kc அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம ஒன்று கொண்டிருக்கோம். இந்த Kcல நீங்க பாருங்க, ஸோ நியூமரேட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க, சியும் டியும் இருக்கு. அதாவது இந்த சியும் டி எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல வருது. இந்த ஏபி எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த ஏபி எங்க வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா டினாமினேட்டர்ல வருது. அப்போ ஒரு ஜெனரல் ஈக்குவேஷனுக்கு நம்ம கேசி எக்ஸ்பிரஷன் எழுதும்போது ப்ராடக்ட் நியூமரேட்டர்ல வரும், ரியாக்டன்ஸ் எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல வரும்.
இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்கே போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பவரில் போயிடும். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி அப்படின்னு சொல்கிறீங்க. த ரேஷியோ ஆஃப் rate constant of the forward reaction to the rate constant of the backward reaction is also a constant. That constant is called a equilibrium constant. We can write Kc அப்படின்னு நாம சொல்றோம். Okay students, இப்போ கவனிங்க, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல how to define equilibrium constant Kc எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இங்க பாருங்க, இப்போ நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னு பாருங்கன்னா ப்ராடக்ட் இருக்கு, சியும் டியும் ப்ராடக்ட் இல்லைங்களா? டினாமினேட்டர் என்ன இருக்கு? ஏவும் பியும் ரியாக்டன்ஸ். கவனிங்க, the ratio of product of active masses of the product. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் to the product of active masses of the reactant is nothing but என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ரொம்ப சிம்பிளா பாருங்க, the ratio of concentration of the product, molar concentration of the product to the molar concentration of the reactant is constant. This is called equilibrium constant. இது எப்படி சொல்லணும்? molar concentration of the product. இது எப்படி சொல்றீங்க? molar concentration of the reactant. அப்போ the ratio of molar concentration of the product to the molar concentration of reactant is constant. This is called a equilibrium constant. ஓகே, இப்போ இந்த மோலார் கான்சென்ட்ரேஷன் இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மாஸ். அப்போ the ratio of active masses of the product to the active masses of the reactant is nothing but equilibrium constant. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கவனிங்க. ஸோ டிஃபைன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் Kc என்ன? the product of the ratio of product of active masses of the product to the product of active masses of the reactant is constant at constant temperature. This is called a equilibrium constant. Okay, so students கவனிங்க, இப்போ நீங்க law of mass action அப்ளை பண்ணி நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்? Kc என்ற ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, சப்போஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா ரியாக்டன்ட்ஸும் ப்ராடக்ட்ஸும் gaseous ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா we can write another equilibrium constant வந்து Kp. There are two equilibrium constant. One equilibrium constant is called Kc, another equilibrium constant is called Kp. In the equilibrium constant வந்து this is in terms of concentration. This equilibrium constant in terms of pressure. என்ன? Whenever all the reactants and product in gaseous state, we can use another equilibrium constant Kp. அப்போ Kc க்கு பதிலா நீங்க Kp எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்குல்ல, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்னா கான்சென்ட்ரேஷன். இந்த கான்சென்ட்ரேஷனை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? பார்ஷியல் பிரஷர் போடணும். இப்போ இதுல வந்து 4 கேஸ் இருக்கு. இது வந்து ஒரு க்ளோஸ்டு வெசல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது. புரியுதுங்களா? ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பிரஷர் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம்? பார்ஷியல் பிரஷர். மொத்தமா ஆட் பண்ண என்ன கிடைச்சிரும் கேட்டிங்கன்னா டோட்டல் பிரஷர் கிடைச்சிரும். அப்போ Kp எழுதும்போது கேர்ஃபுல்லா கவனிங்க, ரிமூவ் தி ஸ்கொயர் பிராக்கெட். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்துட்டு என்ன பண்றீங்க? பார்ஷியல் பிரஷர் நீங்க போட்டுக்கணும். பார்ஷியல் பிரஷர் இங்க என்ன இருக்கு? C. பார்ஷியல் பிரஷர் ஆஃப் C. மேல பவர் என்ன இருக்கு? L. பார்ஷியல் பிரஷர் ஆஃப் C பவர் L. நெக்ஸ்ட் இங்க D இருக்கு இல்லீங்களா? அந்த ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்துருங்க. ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்துட்டு என்ன பண்றீங்க? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் D பவர் M டிவைடட் பை என்ன இருக்குங்க? A இருக்கு இல்லீங்களா? அப்போ பார்ஷியல் பிரஷர் ஆஃப் A பவர் என்ன போட்டுக்கிறீங்க? X into partial pressure of B power Y. So அப்போ there are two equilibrium constant. One equilibrium constant Kc, another equilibrium constant is Kp. இது in terms of concentration, இது in terms of pressure. இல்லையா? எல்லா ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் gaseous ஸ்டேட்ல இருக்கும்போது it is easy to measure the pressure இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல இதை நம்ம என்ன சொல்லணும்? the partial pressure of product வந்து நியூமரேட்டர்ல எழுதணும், partial pressure of reactant நீங்க டினாமினேட்டர்ல எழுதணும். ஓகே, அப்போ ஒரு law of mass action நீங்க அப்ளை பண்ணி ஸோ என்ன கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கும் Kc என்ற ஒரு டேர்மையும் Kp என்ற ஒரு நம்ம எக்ஸ்பிரஷன் நம்ம கொண்டு வரும். அப்போ ஸோ பை யூசிங் law of mass action, so we can find out the value of Kc and
Kp for the equations. Okay, so generally our mind lo ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம Kc எழுதுறது. Kc எழுதும் பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா. அதே மாதிரி Kp எழுதும் போது we have to use the partial pressure. ஸோ நீ Kc எழுதினாலோ இல்லை Kp எழுதினாலோ ப்ராடக்ட் வந்து நியூமரேட்டரில் வரணும், ரியாக்டன்ட் டினாமினேட்டரில் வரணும். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்கே போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரில் நமக்கு போயிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் இது ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு நம்ம Kc Kp எழுதியிருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படி Kc Kp எழுதுன்னு நான் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு Kc Kp எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்க. இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் ஈக்லிபிரியம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம எப்படி Kc Kp எழுதுறது, அந்த டேர்ம்ஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஈக்குவேஷன் பாருங்க, H2 + I2 gives 2HI. இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இது வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன். இது வந்து ரியாக்டன்ஸ் இல்லைங்களா, H2I2 ரியாக்டன்ஸ், HI வந்து ப்ராடக்ட்ஸ். ஓகே ரைட், ஹவு டு ரைட் Kc எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ் ஈக்குவேஷன். Kc ஈக்குவல் டு ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் Kc எழுதும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரில் என்ன வரணும், நியூமரேட்டரில் ப்ராடக்ட்ஸ் வரணும், டினாமினேட்டரில் ரியாக்டன்ஸ் வரணும். கரெக்டுங்களா. இப்போ பாருங்க, இந்த ஈக்குவேஷனில் எது ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HI தான் ப்ராடக்ட். அப்போது த ஆக்டிவ் மாஸ் ஆஃப் HI நீங்கள் என்ன பண்ணணும், நியூமரேட்டரில் எழுதிக்கணும். ஆக்டிவ் மாஸ் ஆஃப் HI ஆர் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI நியூமரேட்டரில் எழுதிக்கிறீங்க. இந்த இடத்துல இந்த எத்தனை மோல்ஸ் ஆஃப் HI இருக்கு அப்படின்னு பாருங்க, 2 மோல்ஸ் இருக்கு. இந்த 2 மோல்ஸ் எங்க கொண்டு போவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ல கொண்டு போகணும். அப்போ HI பவர் 2 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அப்போ ஒரு Kc எழுதும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், ப்ராடக்டை நியூமரேட்டர்ல எழுதணும். ப்ராடக்டை நியூமரேட்டர்ல எழுதும் போது எல்லா ரியாக்டன்ஸ்க்கும் ப்ராடக்ட்டுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். எத்தனை மோல்ஸ் இருக்கோ அதை பவர்ல கொண்டு போயிடுறீங்க. அப்போ HI பவர் 2 டிவைடட் பை டினாமினேட்டர்ல என்ன கொண்டு வரீங்க, ரியாக்டன்ஸை கொண்டு வரணும். அப்போ ஆக்டிவ் மாஸ் ஆஃப் H2, ஆக்டிவ் மாஸ் ஆஃப் H2 டினாமினேட்டர்ல வரும். ஓகே, இந்த பிளஸ் போடக்கூடாது. பிளஸ் வந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறி போயிடும். அப்போ ஆக்டிவ் மாஸ் ஆஃப் என்ன எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா I2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். திஸ் இஸ் கிளியர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு, ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு நீங்கள் Kc எக்ஸ்பிரஷன் எழுதும்போது ப்ராடக்ட் நியூமரேட்டரில் வரணும், ரியாக்டன்ஸ் வந்து டினாமினேட்டரில் வரணும். எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கணும். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நமக்கு பவரில் போயிடும். இந்த ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்டாக வந்து மாறி போயிடும். ஓகே ரைட், இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம், ஸோ ரைட் Kc and Kp எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ் ஈக்குவேஷன் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த யூனிட் ஆஃப் Kc and Kp. இந்த Kcக்கு என்ன யூனிட் வரும், Kpக்கு என்ன யூனிட் வரும் அதையும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ Kc எழுதிட்டீங்களா, இப்போ அடுத்து கவனிங்க Kp எப்படி எழுதுறது, ஹவு டு ரைட் Kp ஃபார் திஸ் ஈக்குவேஷன். Kp எழுதும்போது நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் போடக்கூடாது, அதுக்கு பதில் என்ன போடுறீங்க, பார்ஷியல் ப்ரெஷர் போடணும். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப், இது எடுத்துருங்க, அதுக்கு பதில் P போட்டுக்கோங்க. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் HI மேலே என்ன போட்டுக்கணும், ஸ்கொயர். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் HI ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டர் பாருங்க, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் H2 into partial pressure of I2. ப்ளஸ் போடக்கூடாது, ப்ளஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராடக்டாக போட்டுக்கணும் நம்ம. ஓகே, இதே ஈக்குவேஷன் தான் அப்படியே எழுதுகிறோம். ப்ராடக்ட் தான் இங்கே மேலே இருக்குது, ரியாக்டன்ஸ் இங்கே கீழே இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஆனால் இங்கே ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும், இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கும். இது வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஓகே ரைட், இப்போ கவனிங்க, இதோட யூனிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. ஃபார் திஸ் ஈக்குவேஷன் ஹவு டு ஃபைண்ட் அவுட் த யூனிட் ஆஃப் Kc. இங்கே நியூமரேட்டரில் கவனிங்க, இந்த நியூமரேட்டரில் என்ன இருக்குது பாருங்க, ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கோம். ஸ்கொயர் பிராக்கெட்னா என்னது, ஆக்டிவ் மாஸ். ஆக்டிவ் மாஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, மோலார் கான்சன்ட்ரேஷன். மோலார் கான்சன்ட்ரேஷன் மோலாரிட்டி. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மோலாரிட்டி ஆர் மோலார் கான்சன்ட்ரேஷன், மோல் பெர் லிட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டீங்க, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டோட யூனிட் வந்து மோல் பெர் லிட்டர். தட் இஸ் நத்திங் பட் ஆக்டிவ் மாஸ். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஆக்டிவ் மாஸ், மோல் பெர் லிட்டர். இங்கே எத்தனை ஆக்டிவ் மாஸ் இருக்கு பாருங்க, பவர் 2 இருக்குல்ல. அப்போ மோல் பெர் லிட்டர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். டிவைடட் பை டினாமினேட்டர்ல இங்க ஒரு ஆக்டிவ் மாஸ் இருக்கு, மோல் பெர் லிட்டர். இங்க ஒரு ஆக்டிவ் மாஸ் இருக்கு, மோல் பெர் லிட்டர். அப்போ we can write mole per liter
into mole per liter. So that means mole per liter the whole square. அப்போ நியூமரேட்டர்லேயும் உங்களுக்கு mole per liter whole square, டினாமினேட்டர்லேயும் mole per liter whole square. இப்போ கேன்சல் ஆகிடுது. அப்போது கேசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா no unit. கேசிக்கு வந்து no unit. What is the unit of Kc for this equation? H2 plus I2 gives 2HI. ஓகே, இப்போ நம்ம கேபிக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இது ப்ரெஷர், பார்ஷியல் ப்ரெஷர். இப்போ நீங்கள் ப்ரெஷர் எதில் எடுத்துக்கிறீங்க? அட்மாஸ்பியரில் எடுத்துக்கிறீங்க, இல்லை நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், பாஸ்கல், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து அட்மாஸ்பியரை நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் HI ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ அட்மாஸ்பியர் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே ரெண்டு பார்ஷியல் ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் H2, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் I2. அப்போ அட்மாஸ்பியர் இன்ட்டு அட்மாஸ்பியர். நியூமரேட்டரில் அட்மாஸ்பியர் ஸ்கொயர், டினாமினேட்டர்லேயும் அட்மாஸ்பியர் ஸ்கொயர். என்ன ஆயிடுது? கேன்சல் ஆகிடுது. இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா நோ யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கேபி ஃபார் திஸ் ஈக்குவேஷன்? ஃபார் திஸ் ஈக்குவேஷன் யூனிட் வந்து நமக்கு நோ யூனிட். லிசன், செகண்ட் ஈக்குவேஷன் N2 plus 3H2 gives 2NH3. ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம் இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ ரைட் KC and KP terms or expressions for the given equation and find the unit of Kc and Kp. எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம Kc எடுத்துக்கிறோம். Kc equal to எது ப்ராடக்ட்? NH3 தான் ப்ராடக்ட் இல்லைங்களா? அமோனியா ப்ராடக்ட். அப்போ நியூமரேட்டரில் ப்ராடக்ட் எழுதிக்கிறீங்க. NH3 ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கணும். எத்தனை மோல்ஸ் இருக்கு? 2 மோல்ஸ். அப்போ NH3 பவர் 2 divided by active mass of N2, active mass of N2 into plus க்கு பதிலா நீங்க into போட்டுக்கிறீங்க. next active mass of H2, active mass of H2 the whole cube. okay, அப்போ NH3 பவர் 2 வரும், இங்க N2 பவர் 1, H2 பவர் 3. ஸோ இதையே நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி கேபி எழுதலாம் பாருங்க. கேபி எழுதும்போது என்ன பண்ணோம்? ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்துறீங்க, அதுக்கு பதிலாக partial pressure. இப்போ partial pressure of NH3 square divided by partial pressure of N2, partial pressure of N2. next partial pressure of H2 power 3 whole power 3 போட்டுக்கிறீங்க. ஓகே ரைட், இதுதான் வந்து KC, இது வந்து KP. இப்போ யூனிட் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் KC ஃபார் திஸ் ஈக்குவேஷன்? நியூமரேட்டர் எத்தனை ஆக்டிவ் மாஸ் இருக்கு பாருங்க. அமோனியா பவர் 2 இருக்கு இல்லைங்களா? அப்போ மோல் பெர் லிட்டர், மோல் பெர் லிட்டர் த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறீங்க. மோல் பெர் லிட்டர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டரில் இங்கே ஒரு ஆக்டிவ் மாஸ் இருக்கு N2. அப்போ இது ஒரு மோல் பெர் லிட்டர், மோல் பெர் லிட்டர். இங்கே பாருங்க H2 பவர் 3, இங்கே 3 ஆக்டிவ் மாஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ we can write மோல் பெர் லிட்டர் ஹோல் பவர் 3 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. this is clear. அப்போ மேலே நியூமரேட்டரில் 2 ஆக்டிவ் மாஸ், டினாமினேட்டரில் this is 1 plus 3 4 ஆக்டிவ் மாஸ் இருக்கு. அப்போ ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்? 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ we can write 1 by mole per liter into mole per liter. இங்கே ஒரு mole per liter, mole per liter. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எப்படி எழுதலாம்? 1 by மோல் ஸ்கொயர் லிட்டர் பவர் -2 இல்லைங்களா? ஸோ மோல் ஸ்கொயர் லிட்டர் பவர் -2. ஸோ இது நியூமரேட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க எப்படி எழுதலாம்? லிட்டர் ஸ்கொயர், ஸோ மோல் பவர் -2. திஸ் இஸ் த யூனிட் ஆஃப் KC ஃபார் திஸ் ஈக்குவேஷன். ஓகே ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதுக்கு நீங்கள் கேபிக்கு நீங்கள் யூனிட் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ எப்படி போடலாம்? ஸோ இங்கே வந்து நியூமரேட்டரில் அட்மாஸ்பியர் ஸ்கொயர் இல்லைங்களா? டினாமினேட்டரில் பாருங்க அட்மாஸ்பியர் பவர், இங்கே ஒரு பார்ஷியல் ப்ரெஷர், இங்கே ஒரு பவர் 3 இருக்கு. 3 + 1 4 பவர் 4, 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். 1 by அட்மாஸ்பியர் ஸ்கொயர் நியூமரேட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா அட்மாஸ்பியர் பவர் -2. இதான் வந்து கேபி. இந்த கேசியோட யூனிட்டும் இந்த கேசியோட யூனிட்டும் சேமா இல்லை இல்லைங்களா? மாறுது. அதே மாதிரி இந்த கேபியோட யூனிட்டும் இதுவும் சேமா இல்லை, மாறுது இல்லைங்களா? உங்களுக்கு ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் அதில் எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து மாறும். எல்லா ஈக்குவேஷனுக்கும் உங்களுக்கு வந்து
கேசிக்கும் கேபிக்கும் சேம் யூனிட் வராது. டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். கேசி கேபி யூனிட் வந்து வேரி ஆகும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 moles ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு 2 moles ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க 1 mole H2 plus 1 mole I2, 1 plus 1 2 moles. அப்போ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரியாக்டன்ட்டும் 2 moles, ப்ராடக்ட்டும் 2 moles. எந்த ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ல ரெண்டு பக்கமும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ அதுக்கு வந்து யூனிட் வராது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் டைரக்ட் என்ன பண்ணலாம், நோ யூனிட் அப்படின்னு போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ N2 plus O2 gives 2NO. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வாட் இஸ் த யூனிட் ஆஃப் KC, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் KP அப்படின்னு கேட்டா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க எத்தனை மோல்ஸ் இருக்கு? 1 mole ஆஃப் நைட்ரஜன், 1 mole ஆஃப் ஆக்சிஜன், டோட்டல் வந்து 2 moles. ப்ராடக்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ப்ராடக்ட் ஆல்சோ 2 moles இல்லைங்களா? 2 minus 2 வந்து டிஃபரன்ஸ் வந்து 0 நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ whenever the number of moles of reactant and product are equal, there is no unit for KC and KP. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தா நீங்க டைரக்டா எழுதலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 plus 3 4 moles இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு 2 moles. இந்த மாதிரி டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும்போது நமக்கு யூனிட் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ எப்பவுமே எல்லா ஈக்குவேஷனுக்குமே கேசின்னா மோல் per லிட்டர் அப்படி போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு கால்குலேட் எத்தனை மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் இருக்கு, எத்தனை மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு, அதை கால்குலேட் பண்ணி தான் நீங்க யூனிட்டை எழுதணும். ஓகே, அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். ஒரு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸ்க்கும் நம்ம என்ன எக்ஸ்பிரஷனை கொண்டு வரோம், கேசி கேபியை நம்ம கொண்டு வரோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் நீங்க கேசி கேபி எழுதுறீங்களோ ப்ராடக்ட்ஸ் நியூமரேட்டர்ல வரணும், ரியாக்டன்ஸ் டினாமினேட்டர்ல வரணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் பவர்ல வரணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.